எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சமூகத்தில் மீனத்தின் நிலை என்ன? சொல்வாக்கால் வர்மா செல்வாக்கு. மற்றவர்களின் துன்ப நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் கருணை குணம் கொண்ட மீனத்தின் சொல்வாக்கால் வர்மா செல்வாக்கு. இவர்களுடைய சொல்வாக்கானது உணர்ச்சி பூர்வமாக இருப்பதால் எளிதில் பிறரை கவரும் தன்மை கொண்டதாகவே இருக்கிறது. இவர்கள் தன்னுடைய சொல்வாக்கால், அதாவது வீட்டுக்கு தேவையான செலவுகள் செய்வதற்கு தயங்கியும் ஊதாரித்தனமான ஆடம்பர விரைய செலவுகள் செய்வதிலே அக்கறையும் அதீத ஆர்வம் கொண்டவராகவே இருக்கிறார்கள். இவர்களை திருத்த முடிந்தால் முயற்சித்து பாருங்கள். இவர்களின் துணைவர்களை உங்களையே திருத்தி விடுவார்கள். இவருடைய சொல்வாக்கால் வரும் அதிகார சொற்கள் யாவும் அனைவராலும் மதிக்கத்தக்கதாகவே இருக்கிறது. மேலும் இவர்களின் சொல்வாக்கால் அரசாங்க துறைகளின் வருமானம் பெறக்கூடிய பாக்கியம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்களும் கூட தன் சொல்வாக்கால் மாபெரும் உதவிகளை செய்யும் கலியுக கர்ண பிரபுக்களாகவே இருக்கிறார்கள். இதுபோன்ற தயாள குணங்களால் சமூகத்தில் நல்ல பெயர் மற்றும் செல்வாக்கு கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். மேலும் இவர்கள் சமுதாயத்தில் தான் சார்ந்த அனைவரையும் அரவணைக்கும் தலைமை பண்பு கொண்டும் தனித்துவ தலைவர்களாகவே இருக்கிறார்கள். சமுதாயத்தில் இவர்கள் நல்ல மருத்துவர்களாகவும் நிதி மற்றும் நீதித்துறைகளில் தனித்துவ திறமை கொண்டும் செயல்படுகிறார்கள். இவர்கள் ஆசிரியர், பேராசிரியர், ஆலோசகர், உளவியல் நிபுணர் போன்ற துறைகளையும் துளிக்கவே செய்கிறார்கள். கடல் சார்ந்த தொழில்கள், சுற்றுலாத்துறைகளிலும் ஆர்வம் கொண்டு செயல்படுகிறார்கள். சமூகத்தில் இவர்களை எதிர்ப்பவர்களே பின்னாளில் நெருங்கிய நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தில் இவர்கள் நம்பியவர்களே முதுகுக்கு பின்னால் குளிது கொண்டும் துரோகிகளாக இருப்பார்கள். சமூகத்தில் இவர்களின் குழந்தைகள் சகல சௌபாக்கியத்துடன் வாழ பிறந்தவர்களாகவே இருக்கிறார்கள். சமூக உறவுகளில் தன் மூத்த சகோதரர்களை ஆதரித்து அரவணைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் எனும் துரோகிகள் உங்களை படுகொலியில் வீழ்த்தும் போதெல்லாம் காவல் தெய்வம் போன்ற உங்கள் துணை உங்களை பாதுகாக்கும் அரணாகவே இருப்பார்கள். உங்கள் துணையின் ஒரு புன்னகைக்கு நீங்கள் காரணமானால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியோடும் உங்கள் சொல்வாக்கால் வரும் செல்வாக்கு வாழையடி வாழ் என சிரித்து ஓங்கும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.